கருத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அதிமுகவில் மீண்டும் எல்லாரையும் இணைக்கும் முயற்சி நடைபெறுகிறதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. சசிகலா அவர்கள் நான் வந்துட்டேன், ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன், நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்க போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. 90% செஞ்சாச்சு அப்படின்னாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு எல்லாரும் இணையணும்னு. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒரு 6 முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் மூத்த தலைவர்கள் 6 பேர் சென்று சேலத்தில் வந்து சந்தித்தது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அந்த ஒரு மீட்டிங்கில் ஆலோசனையில் இந்த இணைப்பு பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து முற்றாக மறுத்து விட்டதாகவும் செய்திகள் வருகிறது. இதெல்லாம் சரியா இல்லையா, இல்லை உண்மையிலே இந்த மாதிரி ஒருங்கிணைப்புக்கான முயற்சி நடக்கிறதா, இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு இப்போது அதிமுகவிற்கு காலத்தின் தேவையாக இருக்கிறதா, இல்லை இது ஒரு எக்ஸாஜரேட்டடாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தானா? இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் அது பற்றி அதில் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத கண்டறிய முயற்சி செய்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவருடைய நிகழ்ச்சி கண்போடு வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைகின்றார். மற்ற சில விருந்தினர்களும் அடுத்தடுத்து நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நான் திரு லக்ஷ்மணன் அவர்கள்ட்ட தொடங்கணும்னு நினைக்கிறேன். சார், முதல்ல இப்படி ஒரு முயற்சி நடக்குதா? அந்த 6 பேர் போய் சும்மா டீ சாப்பிட்டு வந்துட்டாங்களா, இல்ல ஊடகத்துல எல்லாம் சொல்றது மாதிரி ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா? வாட் இஸ் த ஃபேக்ட் சார்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த நாள் முதலாக அடிமட்ட அதிமுக தொண்டர்கள் தொடங்கி மூத்த முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும், மூத்த நிர்வாகிகள் வரைக்கும் அத்தனை பேருமே ஒரு வேதனையின் உச்சத்திற்கு போனார்கள் என்பதுதான் நிஜம். 40க்கு 40 தோத்துட்டோமேங்கிறது மட்டும் காரணம் அல்ல, அது ஏற்கனவே அவர்கள் எதிர்பார்த்ததுதான். 1-2 இடங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்ததே தவிர இவ்வளவு பெரிய தோல்வி அவர்கள் எதிர்பார்த்துதான் காத்திருந்தார்கள். ஆனால் வாக்கு சதவிகிதம் இவ்வளவு கீழாக போகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பல தொகுதிகள் 7 தொகுதிகள்ல டெபாசிட், நாடாளுமன்ற தொகுதிகள்ல 7 தொகுதிகள் டெபாசிட் போறது அதிமுக வரலாற்றுல கிடையாது. இன்னும் நுணுகி போய் பாத்தீங்கன்னா மொத்த வாக்கு 1 கோடிக்கு விட கம்மி இருக்கு. நம்ம அதுக்குள்ளே கூட அப்புறம் வருவோம். அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதியிலே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பல தொகுதிகள்ல 10% வாக்குகளை கூட அதிமுக வாங்கல. கிட்டத்தட்ட சுயேட்சைகள் வாங்கின மாதிரி வாங்கியிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பது அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது, தொண்டர்களுக்கும் தெரிந்தது. அவர்களுக்கு சொல்றதுக்கு போரம் இல்லை. ஆனால் அப்போ ஏதோ ஒண்ணு தவறு நடக்குது, நாம் எடுத்த முடிவுகள், இந்த கட்சி எடுத்த முடிவு சரியில்லை, கடந்து வந்த பாதை சரியில்லை, ஏதோ ஒன்னை செய்ய தவறிவிட்டோம் அல்லது செய்யக்கூடாததை செய்துவிட்டோம் என்கிற முடிவுக்கு அவர்கள் இருக்கிற போதுதான் கிட்டத்தட்ட 2வது நாள் நினைக்கிற எடப்பாடியிடமிருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதுல பல விஷயங்கள்ல அவர் நான் காரணத்தின் அடிப்படையில் விமர்சிக்கிற நானே கூட ஒரு மகிழ்ச்சியோட பாராட்டுற மாதிரி ஒரு வரி அதுல சொல்லி இருந்தார். இந்த தேர்தல் முடிவுகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ அவரே தலைமை பொறுப்பில் இருக்கிற அவரே சில விஷயங்களை கத்துக்கிட்டார்னா, ஒண்ணு அவர் எதை எடுத்தார், எந்த முடிவை எடுக்கல, என்ன செஞ்சார், எதை செய்யாம விட்டார் அப்படின்னு சில விஷயங்கள் அவர் மனசுக்கு தோணி இருக்கும். ஏன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தோல்வியில துவண்டு போனாங்க, வேதனையில தான் சொன்னேன். எடப்பாடி மட்டும் சந்தோஷப்பட்டிருப்பார், அவரும் வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் தலைமை பொறுப்புல இருக்கிறனால அந்த வேதனையை காட்டாம ஒரு உற்சாகம் தர்ற மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அதுல போட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். அப்போ நேற்று முன்தினம் போன இந்த 6 முன்னாள் அமைச்சர் உட்பட பல பேரும் அமைதியா தான் இருந்தாங்க. ஏன்னா சரி, அண்ணனே இந்த வார்த்தைகளை சொல்லிட்டார், அப்ப ஏதோ ஒரு புது முயற்சிகளை எடுப்பார், அது வரைக்கும் காத்திருப்போம் தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி ஓபிஎஸ்ஐ துரோகி என்கிற வார்த்தையோடு கடுமையான விமர்சனங்கள் முன்வச்சார். துரோகின்னு இது வரைக்கும் ஒரு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்க. பொதுக்குழு தீர்மானத்திலேயே அந்த வாசகங்களை போட்டுட்டாங்க. அது ஒண்ணும் புதிய வார்த்தை அல்ல. ஆனால் இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகும் அந்த ஓபிஎஸ் துரோகின்னு சொல்றாருன்னா அப்போ ஓபிஎஸ் நாங்க நீக்கினதுதான், அது தொண்டர்கள் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். 90% இணைப்புக்கான வேலைகளை நான் முடிச்சுட்டேன், இன்னும் 10% தான் சசிகலா சொல்லி பல பேரை திகைப்பிலும் மகிழ்ச்சியிலும் கேள்வியிலும் ஆழ்த்தி இருக்கிற அந்த நேரத்துல ஜானகி ஜெயலலிதா அணிகள் இணைந்த போது ஜானகி அம்மாள் எப்படி அணிகளை இணைத்து விட்டு ஒதுங்கி போனாரோ ஒரு அறிக்கையை விட்டு, அது போல சசிகலாவும் ஒரு அறிக்கையை விட்டு ஒதுங்கி போகணும்னு சொன்னார். சோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாருங்கிறார். அப்போ எந்த விஷயத்திலயும் ஒரு தன்னை மாத்திக்கணும்னு முயற்சி பண்ணுவார்னு இவர்களாம் எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அது எல்லாத்துக்கும் ஒரே பிரஸ் மீட்ல முற்றுப்புள்ளி வைக்கிறார். இனிமேலும் காத்திருந்தா நல்லது இல்ல அப்படிங்கறதுனாலதான் ஒற்றை கருத்துடைய, ஏன்னா தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா தலைமை கழகத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் நடக்கல, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடக்கல, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கல. பல பேர் வலியுறுத்தி கேட்ட பிறகு அல்லது எடப்பாடியை திட்டமிட்டபடி இன்னையில இருந்து அந்த நாடாளுமன்ற தொகுதி வாரியாக சில ஆலோசனை கூட்டங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கூட்டங்கள் நடக்காத போது தங்களுக்குள் பேசிக்கொண்ட பல முன்னாள் அமைச்சர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் பேசி சரி வாங்க
நம்ம போய் அண்ணங்கிட்டே போய் சொல்லுவோம், கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கிற பொதுச்செயலாளர்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த கட்சியினுடைய முடிவு என்ன, இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டன் தாங்குவானா? இந்த தேர்தல்ல இப்ப போன எல்லாருமே ஏதோ நமக்கு என்னான்னு ஒதுங்கி இருந்த நபர்கள் கிடையாது. எம்ஜிஆர் காலம் தொட்டு ஜெயலலிதா காலம் தொட்டு இந்த கட்சியில மிக முக்கிய பொறுப்புல உயர்ந்த பொறுப்புல இருந்து கள அரசியல் செய்கிற தல கர்த்தர்கள் தான் அந்த 6 பேரும். அப்ப அவர்கள் போய் அண்ணன் இந்த தேர்தல்ல கிளைக்கழக செயலாளர், இந்த கட்சியினுடைய உயிர் நாடியாக இருக்கிற கிளைக்கழக செயலாளர் கூட வேலை செய்யலைங்கிற உண்மையை பட்டவர்த்தனா போட்டு உடைச்சாங்க. இதை எடப்பாடி ஒத்துக்கிட்டார். தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்து ஒரு 10 நாள் கழிச்சு தலைமை கழகத்துக்கு வந்து சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்த 10 மாவட்ட செயலாளர்களை தலைமை கழகத்துக்கு அழைத்து, அம்மா காலத்துல வேலை செஞ்ச மாதிரி நீங்க வேலை செய்யலன்னு அவரும் சொன்னார். கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் அந்த கவலையை பகிர்ந்துகிட்டதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை எனக்கு. சோ இந்த தேர்தல்ல அதிமுகவுடைய அடிமட்ட நிர்வாகிகள் மனமும் வந்து மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வேலை செய்யலைங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும், அவரை சந்தித்த அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் பல பேருக்கும் தெரியும். அப்ப இந்த சோர்வுக்கு காரணம் கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமைதான். நாம பிரிஞ்சிருக்கிறதும் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு சர்வரோக நிவாரணி, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது தான்ற முடிவு. அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். நான் அதனால அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது நீங்க குறுக்க வந்துட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த நம்ம பின்னடைவுக்கு காரணங்களில் முக்கியமான ஒரு காரணம் நாம பிரிந்து கிடப்பதுதான். அதுவே தொண்டர்களுக்கு ஒரு அயற்சியை, சோர்வை ஏற்படுத்தி விட்டது. மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னா அமைக்க முடியல, அது கூடுதல் அயற்சிக்கு காரணம். மெகா கூட்டணின்னு சொல்லி ஏன் மற்ற கட்சிகள் நம்மள வந்து அணுகல? நாம பிரிந்து இருக்கிறோங்கிற பிம்பம் பொது வெளியில அரசியல் களத்துல பரவி இருக்கு. நானே வெளிப்படையா சொல்றேன், இந்த கட்சி 90% கிட்டத்தட்ட எடப்பாடியின் கைகள்ல தான் நிர்வாக ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக, சட்ட ரீதியாகவும் இருக்கு. யாரும் மறுக்கல. ஆனாலும் இந்த பிம்பம் அப்படியே இருக்குங்கிறதை யாரும் மறந்துடக்கூடாது. கட்சி பிளவுபட்டிருக்குது, 4 பேர் 4 திசையில இருக்கிறாங்கிற வார்த்தையும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, டெசிபல் குறையாம. அப்போ இந்த பிம்பமும் ஒரு காரணம். அண்ணே நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து செயல்படலாம், நாம அடுத்து ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றோம். இப்ப இந்த நிலைமையில இருந்தா இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்த்தா நம்ம ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம், நம்ம முதல்ல ஒருங்கிணைவோம், நீங்க கொஞ்சம் மனசு மாறுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் போனாங்களே தவிர, கழகக்குரல் என்கிற வார்த்தையை நானும் தான் பயன்படுத்தினேன். அந்த கழகக்குரல் இந்த கழகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான தொடக்க புள்ளிங்கிறதை நான் சேர்ந்து பதிவு பண்றேன். சோ இந்த 6 பேரும் போய் சொன்னது உண்மை, அதை அவர் மறுத்ததும் உண்மை. நிச்சயமா அவர் ஏத்துக்கல. இப்ப இருக்கிறதே நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சரி வராது அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த 6 பேரும் தங்கள் முடிவில் உறுதியாகத்தான் இருந்தார்கள். சண்டை போட்டுக்கிட்டு இனிமேல் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரல, அண்ணன் திரும்பவும் 10 நாள்ல வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. சோ இப்போ அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க 6 பேரும்? அது இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், நிறைய யூகங்கள் அடங்கின கேள்வி அசோகா. இது 1000 நடக்கும். இன்னொன்னு சொல்லட்டுமா, சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஒத்து வந்தா பாருங்க, இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கல்ல, இன்னொரு 10 பேரை சேருங்க, 20 பேரை சேருங்க, எடப்பாடியை ஒதுக்கிட்டு நம்ம எல்லாம் தனியா இருக்கலாம், அது மட்டும் கட்சியோட ஒற்றுமையா? எடப்பாடி ஒதுக்கிட்டு அந்த கட்சி ஒற்றுமைன்னு சொல்ல முடியுமா? நானே சொல்ல மாட்டேன். 4 டீமா இருந்தது, இப்ப 5 டீமா இருக்கும். இல்ல 2 டீமா இருக்கும். நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சிருவோம், எடப்பாடி நீக்குவோம்னு சொன்னா அது மீண்டும் 2 பிளவு. எடப்பாடியுடைய ஈடுபாடும் எடப்பாடியுடைய உழைப்பு, பங்களிப்பு இந்த இயக்கத்துல இருக்கு, யாருமே அதை மறுக்கல. அதே போல எல்லாருக்கும் இருக்குங்கிறத எடப்பாடி ஏற்க மறுக்கிறாருங்கிறதா இங்க பிரச்சனை. அதான் சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க. ஓகே, பட் இதுல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க சொன்னபடி சட்டப்படி, தார்மீகப்படி, இல்ல வந்து தொண்டர்களுடைய பலம் எல்லாமே பார்த்தா கட்சி அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவங்க 2 பேரை கொண்டு வரதுனால என்ன பெரிய கெயின் வந்துடும் கட்சியில அப்படின்னு கேட்கறது வந்து லாஜிக்கல் தானே. இப்போ பிராக்டிக்கலா பாக்குறோம், நம்ம ஓபிஎஸ் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவர் இன்னைக்கு ஒரு சுயேட்சை சின்னத்துல ஒரே ஒரு தொகுதியில நிக்கிறாரு. சசிகலா அவர்களால தேர்தலே போட்டியிட முடியாது. சோ இவங்களெல்லாம் கொண்டு வந்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓபிஎஸ் பத்தி நீங்க சொன்னதுனால ஒரு உதாரணத்தை சொல்றேன். அந்த ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்துல, பலாப்பழம் என்கிற சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாரு. நீங்களும் நானும் ஒத்துக்கிட்ட மாதிரி, இந்த உலகறிஞ்ச ரகசியம் மாதிரி, எல்லோரும் ஏற்றுக்கொண்ட மாதிரி, இந்த இயக்கம் முழுக்க முழுக்க எடப்பாடியின் கட்டுப்பாட்டுல இருக்கு, ராணுவ கட்டுப்பாடுன்னு கூட வச்சுக்கிறேன். ஒருத்தர் கூட பொதுக்குள்ள நினைச்சு எதிர்த்து கருத்து சொல்லல. சசிகலா நீக்கணும்னாலும் நீக்கிறேன்னாங்க, ஓபிஎஸ் நீக்கணும்னாலும் நீக்கிறேன்னாங்க, எடப்பாடி தான் ஒற்றை தலைமை, எல்லோரும் ஏத்துக்கிட்டாங்க, நான் மறுக்கல. அப்படி ஒற்றை தலைமையாக கட்சியை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற, இரட்டை இலையை கையில் வைத்திருக்கிற எடப்பாடி ராமநாதபுரத்துல ஒரு கேண்டிடேட் போட்டார். உங்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸும் போட்டியிட்டார். அந்த ஓபிஎஸ் 3.5 லட்சம் வாக்குகளை வாங்குகிறார். இரட்டை இலையை வைத்து ராணுவ கட்டுப்பாட்டோடு முழு கட்டுப்பாட்டில் தன் கட்சியை வைத்திருக்கிற அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக அங்கே டெபாசிட் போச்சு. இதுதான் கவனிக்கணும். இதுதான் முக்கிய தலைவர்களுக்கு கவலையை தருகிற விஷயமா இருக்கு. இதுதான் அந்த தொண்டர்கள் மத்தியில இருக்கிற அதிருப்தியை வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்ன சாதிச்சிட போறாங்கன்னு கேக்குறீங்களே, ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற ஆதரவாளர்கள், தினகரன் இருக்கிற ஆதரவாளர்கள், சசிகலா பின்னால் இருக்கிற ஆதரவு எல்லாரையும் சேர்த்து அரித்மெட்டிக் படி கூட்டி பார்த்தா ஒண்ணுமே வரலையே சார். ஆமா வரல, வெறும் அரித்மெட்டிக் மட்டும் பாக்காதீங்க. இந்த ஒற்றுமை நடந்துட்டா அது ஏற்படுத்த போகிற கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, முதல்ல என்ன சார் நடக்கும்னா, முதல்ல தொண்டர்கள் உற்சாகம் அடைவா.
ஓகே. பிளவுபட்ட இயக்கங்கள் இணைஞ்சா எந்த இயக்கத்து தொண்டனும் சந்தோஷம் தான் படுவானே தவிர ஐயோ நமக்கு கேடுகாலம் வந்துடுச்சுன்னு நினைக்க மாட்டான். ஓகே. ஒரு தொண்டன் கூட அந்த நினைப்பு வரமாட்டான். ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஓகே. இதுல இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நான் மற்ற விருந்தினர்களையும் உள்ள கொண்டு வரேன். கம் பேக் டு திரு லட்சுமணன். திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, தொண்டர்கள் விருப்பப்படி, கட்சிக்காரர்கள் விருப்பப்படி தான் நான் எல்லா முடிவும் எடுக்கிறேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையும் சொல்றாரு. தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்க, கூட்டணியிலேருந்து வெளியே வந்தேன். நிர்வாகிகள் சொன்னாங்க, பொதுக்குழு சொல்லிச்சு, ஓபிஎஸ் நீக்கினேன். இன்னைக்கு அதே நிர்வாகிகள் அதே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் வேற ஒரு குரலை எழுப்புறாங்க. ஏன் இதையும் காது கொடுத்து கேட்க கூடாது? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கமா. 2 நாளைக்கு முன்னாடி இந்த 6 பேர் வந்து சந்திச்சாங்க. அதை பத்தி எஸ்பி லட்சுமணன் அவருக்கு வந்த செய்திகள் அடிப்படையில் சொன்னாருமா. நான் வந்த செய்தியெல்லாம் சொல்லிடுறேம்மா. சீரிய சிபி சண்முகம், பம்மிய வேலுமணி, பாய்ந்த தங்கமணி, பாதியில் வெளியேறிய கேபி அன்பழகன், ரத்தம் கக்கிய நத்தம், வெகுண்டெழுந்த எடப்பாடி, சமாதானப்படுத்திய செக்ஸ். போதுமாம்மா, நடந்தது எல்லாமே சொல்லிட்டேன். கிளம்பிட்டுமா, பசிக்குதுமா, கிளம்பிட்டுமா, முடிஞ்சுதா? ஒண்ணுமே வெறும் டீ சாப்பிட்டுட்டு பம்பிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவ்வளவுதான். 6 பேரும் எதுவுமே சொல்லல. அதாவதுமா, இந்த கழுகாறு, புழுகாறு, ஆந்தையாறு, வம்பானந்தா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் மேகசினுக்கு ரேப்பர் செய்தியில என்ன இந்த வாரம் வருங்கிறதுக்கு நான் சேர்த்து சொல்லிட்டேன். அங்கதான் ராயல் டிவிக்கு அனுப்பி வச்சாங்கன்னா கொஞ்சம் எனக்கு மறக்காம அனுப்பி வச்சிருந்தோமா. இதுல என்னன்னா, திரு எஸ்பி லட்சுமணன் வந்து ஓரளவுக்கு அதிமுக வலிமையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இருந்தாலும் ஒரு பதில் சொல்ல விரும்புறாரு. 2 முக்கியமான பிரச்சனைகளை இது பண்ணார். திரு பன்னீர்செல்வம் பலாக்கொட்டையிலயோ பலாப்பழத்திலேயே நின்னாரு. ஆனா அதிமுக அவரோட பின்னாடி ஓட்டு வாங்கிச்சு. அப்ப உங்களுடைய பலம் என்னன்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாரு. அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியாக அறியப்படுகின்ற திரு செம்மலை அவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலேயே சேலம் மாவட்டம் தாரமங்கலம் தொகுதியில இரட்டை இலையை எடுத்து சுயேட்சையாக நின்று அங்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது திரு எஸ்பி லட்சுமணனுக்கு தெரியாது. அப்ப புரட்சி தலைவரை மீறி இரட்டலையை மீறி செம்மலை ஜெயிச்சார். அப்ப செம்மலை வந்து ஆக சிறந்த பெரிய ஒரு தலைவர், புரட்சி தலைவரையே தோற்கடிச்சார் அப்படின்னு நீங்க அர்த்தம் கொள்ள முடியுமா? அதே மாதிரி இல்ல, அதுக்கு பிறகு அப்படி ஜெயிச்ச பிறகு செம்மலையை கட்சி விட்டு நீக்கினாரா எம்ஜிஆர்? என்ன பண்ணாரு? இல்ல, சேர்த்துக்கிட்டார். அதைத்தான் நான் சொல்றேன். அதுதான் பாயிண்ட். இதைத்தான் மணிகண்டன் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் மணிகண்டன் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்ல மறுத்ததை நான் சொல்றேன். மணிகண்டன் அந்த செம்மலையை இருகரம் கூப்பி அரவணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். அந்த வரியை சேர்த்து சொல்லுங்க. அதத்தான் சொல்றேங்க. இருகரம், அதாவது வெற்றி பெற்ற செம்மலையை இருகரம் கூப்பி ஆற தழுவி அரவணைத்துக் கொண்டார் புரட்சி தலைவர் அப்படிங்கிறதையும் சொல்றேன். எஸ் வி சேகரோட கம்மியா ஓட்டு வாங்கின நடமாடும் பல்கலைக்கழக நெடுஞ்செழியன் அம்மா கூப்பிட்டு அரவணைச்சு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா வந்தா நான் ஒருங்கிணைப்பாளரா தான் இருப்பேன், வந்தா நான் பொதுச் செயலாளரா தான் இருப்பேன்னு 2 பேத்தையும் 4 பேத்தையும் வச்சுக்கிட்டு சேலஞ்சு பண்றவங்கள எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னாரா? ஓபிஎஸ்கா தான் கண்டிஷனா? சொல்ல சொல்லுங்க, நாளைக்கே சொல்ல சொல்லுங்க. நான் முதல்ல கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காருல்ல, நான் தான் ஒருங்கிணைப்பாளர். 15 கோர்ட்ல தோத்து போய் 16வது கோர்ட்ல போய் கேஸ் பெண்டிங்ல நிக்குது இல்ல, சொல்ல சொல்லுங்க. வந்து நான் வந்து ஒருங்கிணைப்பாளர். இப்ப அத வாபஸ் வாங்கிட்டா நீங்க சேர்த்துப்பீங்க, அப்படிதானே? அதான் உங்க கண்டிஷனா? அதாவது நெடுஞ்செழியனே நீங்க பரிசீலிக்கிறதுக்காக அவர் இருக்கிற கேஸ வாபஸ் வாங்க முடியுமா? நீங்க உறுதி கொடுத்தா வாபஸ் வாங்கலாம். நல்லா இருக்கு. கேஸ் நடத்துங்க. 15ஓட 16, 10ஓட 1, அத்தோட இது 1 போய் கோர்ட்ல போய் கேஸ் நடத்துங்க. இல்ல திரு மணிகண்டன், அவர் வந்து தர்ம யுத்தம் 1 நடத்திய போதும் நான் தான் அதிமுக சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பேசுனீங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சீங்க, அவர் ஒருங்கிணைப்பாளரால துணை முதலமைச்சர் நீங்க தான் கொடுத்தீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்க. அப்போ பேசினா தானே அதுக்கு தீர்வு வரும். நீங்க வந்து அவர் வந்து நீங்க பேசி பார்த்து அவர் சொன்னாரா பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாதான் வருவேன்னு சொன்னாரா? அதிமுகவுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறதெல்லாம் இனிமேல்லாம் கிடையாது. நீங்க ஒரு முன் கண்டிஷன் போட்டு இப்படி எல்லாம் இது பண்ணீங்க, நான் கேஸ வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு நீங்க சொல்ற கேட்கிற இடத்துல அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் இல்ல. முதல்ல தன்னுடைய உயரத்தை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது உள்ளபடியே அப்படி பார்த்தா சரி, ஓகே, அவர் ஒரு ஃபேக்டரே இல்ல, ஓபிஎஸ் பின்னாடி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. திரு லட்சுமணன் சொல்ற மற்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன தீர்வு? தொடர்ந்து தோக்குறீங்க, தொண்டர்கள் துவண்டு போயிருக்கிறாங்க, இவ்வளவு சிக்கல் இருக்கு, இதெல்லாம் வந்து கட்சியில உள்ளவங்க கவலையோடு பாக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுதான் சொல்ல வரேன். இப்ப முந்தா நாள் பார்த்த 6 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவோட முன்னணி தலைவர்கள் எல்லாமே பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அழைப்பின் பேர்ல தான் அவங்க சேலத்தில் நெடுஞ்சாலை நகர்ல வந்து சந்திச்சாங்களே ஒழிய இந்த கேசியங்களும் பத்திரிகையில இன்னைக்கு போடுற மாதிரி ஏதோ திடீர்னு எதுக்கு அழைச்சாரு சார்? அவர் அழைப்பதற்கான காரணம் என்ன சார்? அழைத்து இன்ட்ரோஸ்பெக்ட் கட்சியில இப்ப நீங்க கேட்டீங்களா? ஏன்னா இன்னையில இருந்து எல்லா தொகுதி வாரியா எல்லாத்தையும் சந்திக்கிறப்ப என்ன காரணத்தினால தோற்றோம் அப்படிங்கறத
கட்சியுடைய நிர்வாகிகள் சொல்றதுக்கு முன்னாடி முன்னணி நிர்வாகிகளுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக பொதுச் செயலாளர் அவர்களுடைய அழைப்பின் பேர்ல தான் வந்தாங்க. லட்சுமணனுக்கு இன்னொரு கூப் நியூஸ் ஒண்ணு சொல்றேன். KP முனுசாமி, உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, தலவாய் சுந்தரம்லாம் நாளைக்கு மாலை 6 மணிக்கு சென்னை கிரீன்வேஸ் ரோட்ல உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடுத்த கட்டமா சந்திக்க போறாங்க. அப்ப உடனே அவங்க அந்த பக்கம் இருந்து இந்த இரண்டு அணிகளாக எதுக்கு சார் சந்திக்கணும்? எதுக்காக இந்த 2 அணிகள் சந்திப்பு? முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு 2 நாள் தள்ளி ஒன்னா பாத்துருக்கலாமே. அது என்ன நத்தம் 6 பேரை தனியா பாக்குறது, KP முனுசாமி தனியா 4 பேரை பாக்குறது? அதுக்கு அடுத்த ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் அங்க இருக்கிற முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சந்தி. அது பொதுச் செயலாளரோட வசதி, மற்றவங்களுடைய வசதி. அதை பத்தி நாம் என்ன சார் கேள்வி எழுப்ப முடியும்? நீங்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமா கூப்பிட்டு சந்திங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது முழுக்க முழுக்க நான் ஒரு வார்த்தையை சொல்லிடுறேமா, பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளின் படித்தான் இவர்கள் சந்தித்தாங்க. கழுகாறு, புழுகாறு, ஆர்டிஆர், இந்த வம்பானம் தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. அந்த புழுகு, ஆகாச புழுகு ஜமுக்காலத்தில் வடிகட்டி போய் அதிமுகவில் இன்ட்ரோஸ்பெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது. தொகுதி வாரியாக ஏன் தோற்றோம் என்பதை தொண்டர்களிடையும் 2ஆம் கட்ட நிர்வாகிகளிடம் விவாதிக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கேட்போம். திரு கண்ணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். வந்தா பொதுச் செயலாளரா தான் வருவேன்னு சொல்றீங்களாமே, அப்படியா? அணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். வந்தா ஒருங்கிணைப்பாளர் தான். பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா தான். ஏன்னா இப்ப இருக்கிற அபகரிப்பு பொதுச் செயலாளர் பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க, பி ஃபார்ம்ல யாருக்கு எழுத்து போடுவாங்க மட்டும் சொல்லுங்க. அடுத்த தேர்தலுக்கு அவர் இருக்க மாட்டார் கையெழுத்து போடுவதற்கு. கவலைப்படாதீங்க. பழனிசாமி, அண்ணன் பழனிசாமி. இது நீங்க சேர்றதுக்காக பேசுற மாதிரியே தெரியலையே சார் நீங்க. நேத்து எங்க அண்ணன் வேலுமணி, எங்க அண்ணன் தங்கமணி, மூத்த எப்பயுமே அவங்க எல்லாம் எங்க அண்ணன். பழனிசாமி மட்டும்தான் பகையாளி. நேரத்துல எப்பயுமே அவங்க எல்லாம் எங்க அண்ணன். எங்கள் பாசமுள்ள பங்காளிகள் தான், உடன்பிறப்புகள் தான், உயிர் துடிப்புகள் தான். அதாவது பழனிசாமி தன் இருப்பை தக்க வைக்க போகிறாரா அல்லது தவற விட போகிறாரா? உங்களுக்கு இருப்பு வேணுமா இல்லையா என்பதை சுட்டி காட்டுவதற்குத்தான் நேற்று 6 அண்ணன்கள் சென்றார்கள். இது எல்லாமே என் அன்பு சகோதரர் மணிகண்டனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் பழனிசாமி ஆதரித்து தான் பேச வேண்டும். இப்படியே மணிகண்டன் பேசிக்கிட்டே இருந்தார்னா, பழனிசாமி போராட வாரமெல்லாம் OPS துரோகின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்னா, அதிமுகவின் எஞ்சிய பகுதிகளாக, இறுதி பகுதிகளாக 2 பேரும் உனக்கு நான் தோண எனக்கு நீ தோணு பழனிசாமியும் மணிகண்டன் மட்டும்தான் இருப்பாங்க. அதிமுக ஒன்றிணைந்து விடும். அதிமுக ஒன்றிணைந்து விடும். இந்த உங்க 6 அண்ணன்களும் உங்க பக்கம் வர போறாங்களா இப்போ? ஐயோ, 6 அண்ணன்கள் வெற்றியின் பக்கம் இருக்கணும்ல. எங்க பக்கம் உங்க பக்கம்ங்கிற பேச்சே இங்க இல்ல. ஏன்னா அதிமுக தோன்றிய வரலாற்றிலிருந்து 72 73 வெற்றியை துவக்கிய நாள் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட பழனிசாமியின் தலைமைக்கு முன்பு வரை தொடர் தோல்விகளையோ, டெபாசிட் இலக்கு நிலவிற்கான தோல்விகளையோ, அல்லது சட்டமன்ற தொகுதியில் 10,000 வாக்குகளுக்கு கீழான வாக்குகளையோ பெறவே இல்லை. இது வரலாற்று பிழையாக பழனிசாமி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த தொடர் தோல்வியின் நாயகனாக மாறிக்கொண்டிருக்கிறார். 8 தோல்வி எடப்பாடியாக இருந்து 10 தோல்வி பழனிசாமியாக மாறி. இல்ல, அது எப்படி நீங்க ஒட்டுமொத்த தோல்விக்கும் ஒரே ஆளை நீங்க காரணமாக்குறீங்க? உங்க 6 அண்ணன்களும் அதே கட்சியில தானே இருக்காங்க. அவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல. அவங்களும் மூத்த நிர்வாகிகள் தானே. முந்தானத்து வரைக்கும் நீங்களும் அந்த OPS அவர்களும் அங்கதானே இருந்தாரு. உடல் எவ்வளவுதான் பாலிஷாக, அழகாக, பராக்கிரமசாலி போன்று பளபளப்பா இருந்தாலும் தலைதான் பிரதானம். என்ஜான் உடம்பிற்கு தலைதான் பிரதானம். சிரசு வேலை கிடையாது. பயிர் சாப்பாட்டுக்கு பிரதானம். அது சொல்லுங்க. பயிர் மட்டும் இருந்து வாயில்லாம இருந்து என்ன செய்யறது? அதாவது இந்த தலைமைங்கிற ஒண்ணுக்காகத்தான் ஒரு இயக்கம், ஒரு மாபெரும் இயக்கம் எதை நோக்கி கட்டமைக்கப்படுது? ஏன் தலைமையில ஒருத்தரை உட்கார வைக்கணும் அப்படின்னா, அந்த தலைமைக்காகத்தான் மக்கள் செலுத்துற வாக்கு. தொண்டன் தலைமையை நம்புகிறான், மக்கள் தலைமையை நம்புகிறார்கள். இவர் தலைமையில இயங்கும் இந்த இயக்கம், இவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படின்னு மக்கள் நினைச்சாதான் அந்த தலைவருக்கு வாக்கு. என்றைக்கு நாம் பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி வாக்குகளை கேட்க சென்றோமோ,
அன்றிலிருந்து இன்று வரை தொடர் தோல்விகள். கொஞ்சம் கொஞ்சமா தோத்தது கடைசிக்கு வாசவுட்டு பழனிசாமி பெயர் எடுத்து இனிமே படுதோல்வி பழனிசாமிங்கிற அளவிற்கு தன்னை அவரே செதுக்கி கொண்டார். சார் அப்ப அவரோட தலைமை ஏற்க நீங்க தயாரா இல்ல, அப்படிதானே? சுத்தமா 1% வாய்ப்பு கிடையாது. அப்புறம் எங்க இருந்து இப்ப உங்க தலைமை ஏற்கவும் அவர் தயாரா இல்ல, இதுல எங்க பிராக்டிகலா எங்க இருந்து இணையறது? ஆனா கட்சி இணையணும்னு சொல்றீங்க. அதாவது ஏன் இவர் தலைமை அவர் தலைமைங்கிறத இருக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து தலைமை இருக்க கூடாதா? ரெண்டு தலைமையே கஷ்டமா இருக்குன்னு அவங்க ஒற்றை தலைமை ஆக்கிட்டாங்க. நீங்க வந்து பல பேர் ஒன்னா சேர்ந்து சொல்றீங்க, எங்க இருந்து அதெல்லாம் ஆக போகுது? அதாவது பழனிசாமி இயங்கினால் பழனிசாமியோடு அதிமுக இயங்கும், பழனிசாமி இணங்க மறத்தால் பழனிசாமி இல்லாத அதிமுக இயங்கும். அதிமுக 100 ஆண்டுகள் பல 100 ஆண்டுகள் இயங்கும். இல்ல அதுதான் நீங்க சொல்றீங்க. இப்போ திரு லக்ஷ்மணன் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே இந்த பாயிண்ட சொன்னாரு. இப்ப நீங்க எடப்பாடியை நீக்கிட்டு ஒரு அதிமுகன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பிளவு தானே. அப்ப அதுவும் கட்சிக்கு நல்லதா இருக்க போறது இல்ல. எப்படி ஓபிஎஸ் வெளியேறினா நல்லது இல்லைன்னு சொல்றீங்களோ, இபிஎஸ் வெளியேறினாலும் நல்லது இல்லல்ல. அந்த பிளவு வேண்டாம் என்பதுதான் எங்கள் விருப்பம். சரி, பழனிசாமி உங்க ப்ரொபோசல் என்னன்னு கேக்குறேன். உங்க சொல்யூஷன் என்ன? ரெண்டு பேரும் இருக்கணும், கட்சியும் இருக்கணும். என்ன ப்ரொபோசல்? யாருக்கு என்ன பதவி? இப்ப ஓபனா சொல்றேனே, இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணத தெளிவா உங்களுக்கு சொல்லுங்க. பழனிசாமி தொடர் தோல்வியின் நாயகன். அவர் முன்னிலைப்படுத்தி தோல்வியை சந்திக்கிறோம். அம்மா சசிகலா அவர்கள் 2026 வரைக்கும் தேர்தலை சந்திக்க முடியாது, தேர்தலில் வெற்றி பெற முடியாது, அப்படி ஒரு கண்டிஷன்ல சட்ட சிக்கல்ல இருக்கிறார். இப்ப ஓபிஎஸ் அம்மா காட்டிய அடையாளமா இருக்கிறார். இப்ப இந்த போட்டியாளர்கள் அண்ணன் தினகரன் வந்து நான் தனி கட்சி கூட்டணிக்கு வர்றேன் ஆனா இணையறதுக்கு வரல அப்படின்னு சொல்ற. ரைட். அப்ப 3 நபர்கள் தான் போட்டியாளர்கள், ஐயா ஓபிஎஸ், சசிகலா, இபிஎஸ். இந்த 3 நபர்களும் உட்கார்ந்து பேசி வேற யாருமே வேண்டாம், யாருமே வேண்டாம். ஏன்னா இந்த 3 நபர்களுக்குமே ஒருவருக்கு ஒருவர் இணங்கி இணக்கமா இருந்தவங்க தான். சசிகலா அவர்களும் சசிகலா குடும்பமும் இல்லை என்றால் பழனிசாமிங்கிற ஒரு பேரே கிடையாது. அதுபோல் அம்மா அவர்களுக்கு விசுவாசத்தின் விளக்க உரைன்னு அறிமுகப்படுத்தி வச்சது இந்த அம்மா தான். அப்ப ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற 2 நபர்களுக்கும் முதல் காரணம் மூல காரணமா இருந்தது சசிகலா. இந்த இருவரும் ஆட்சிக்கு அமர்வதற்கு காரணமா இருந்தது சசிகலா. இப்ப அவங்க தேர்தல்ல போட்டியிட முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்ப யார் தலைமையில இயங்குறதுன்னு இந்த 3 நபர்களும் முக்கிய நபர்களும் உட்கார்ந்து பேசி. அண்ணா நான் அடிக்கடி குறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் எனக்கு ரொம்ப சந்தேகமா வருது. நீங்க பேச 3 பேரும் பேசணும், ஒன்னா பேசணும், ஒரே இடத்துல பேசணும், உட்கார்ந்து பேசணும்ன்றீங்க. அது என்ன சொல்றேன், இபிஎஸ் தான் வரல, எங்க ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் மட்டும் உட்கார்ந்து பேசிட்டோம். முதல்ல 2 பேர் பேசிட்டோம், அப்புறம் 3வது ஆளை கூடுவோம். இல்ல நாளைக்கு நாங்க ரெடி. நாங்க இபிஎஸ் பேசுறதுக்கு தயார், விகேஎஸ் பேசுறதுக்கு தயார். அவங்க சார் அதுதான் சொல்றேன், நீங்க ஒரே அணின்னு சொல்லிக்கிற நீங்க 2 பேரே பேச தயாரா இல்லையே? இன்னும் இது வரைக்கும் நடக்கலையே. 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க இதோ சந்திக்க போறாங்கன்னு. இதுல எங்க இந்த 3 பேர் பேசுறது? தன்னிலை உணராமல் தலைகால் புரியாமல் நடந்தால் அவர்களுக்கு தெரு கடைசிதான் கிடைக்கும், கடைக்கோடி தான் கிடைக்கும். அதாவது சசிகலா அவர்களுக்கும் இந்த கட்சி சொந்த கட்சி இல்ல, அவங்க அப்பா வீட்டு கட்சி இல்ல. ஐயா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் சொந்த கட்சி இல்ல. இவங்க 2 பேரும் சேர முடியலையே சார், அப்புறம் தானே சார் 3 பேர் சேர்றது? அதுதான் சார் அதத்தேன் சொல்றேன். பிராக்டிகலா ஓபிஎஸ் வந்துட்டார். சரி, சசிகலா அவர்களும் பேசுவதற்கும் இபிஎஸ் பேசுவதற்கும் இந்த கட்சி ஒன்னா இருப்பதற்கும் பலமான இயக்கமா மாறுவதற்கும் ஓபிஎஸ் முட்டுக்கட்டையும் கிடையாது, இடைஞ்சலும் கிடையாது. அவர் எந்த தியாகத்துக்கும் தயாருன்னு சொல்லிட்டு பப்ளிக்கா பட்டவர்த்தனமா அறிக்கையை கொடுத்துட்டாரு. எந்த தியாகத்துக்கும் தயார்னா தலைமை பதவியை விட்டு கொடுக்க தயார். அதிமுக வெற்றி பெறுவதற்கு, அதிமுக பலமான இயக்கமாக மாறுவதற்கு, அதிமுக மீண்டும் ஆட்சியை கொடுப்பதற்கு எந்த தியாகத்திற்கும் இன்றுள்ள என்றுமே அவர் தயார் தான். அதற்கு இவர்கள் இருவரும் தயாரா? திரு கலை, இதுக்கு மேல என்னங்க ஒருத்தர் சொல்ல முடியும்? என்ன தியாகமும் செய்யறேன், கட்சி ஒன்னா இருக்கணும், நான் வந்துடுறேன், எல்லாரும் ஒன்னா இருப்போங்கிறாரு. அவர் வந்து எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் இல்லைன்னா கூட பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு இப்ப அவங்க வந்து இறங்கி வந்திருக்காங்க. இதை விட என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? இல்ல அவரு எந்த தியாகமும் செய்ய வேணாம், அவரு இபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறேன்னு சொல்லுவாரா? சொன்னா ஓகேவா? சொன்னா ஓகேவா சொல்லுங்க. பொதுச் செயலாளர் பதவி, ஆமா அது கரெக்ட்.
சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொன்னு என்னன்னா நான் இதுல என்ன நீங்க தான் துரோகி சொல்றேன், ஏத்துக்கவே மாட்டோம் தயார் இல்லன்றீங்களே. இவர் அவங்களும் சொல்றாங்க எடப்பாடி துரோகின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இவரும் சொல்லியிருக்காரு. அது வேற விஷயம், அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒருங்கிணையும் போது அவங்க சில கண்டிஷன்ஸை ஏத்துக்கிட்டாதான் முடியும். இப்ப சசிகலாமா நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாரு. ஆனா ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, அவர் போட்ட கோர்ட்ல போட்ட அஃபிடவிட்ல சசிகலாவை நாங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம், அதான் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப அவரு சசிகலா அம்மையாருக்கும் அவருக்கும் இந்த இதுல பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க கிளின்ச் பண்ணணும் இதை. சசிகலா அம்மா அவர்கள் ஓபிஎஸ் மாதிரியே தியாகம் செய்ய தயாரா இருப்பாங்க, எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு உள்ள போவாங்க, போக தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இது ஒரு ப்ரீ கண்டிஷனா இருக்குது. இல்ல சோ யூ ஆர் ஓபன் டு இட். நீங்க வந்து இணைப்புக்கு முற்றும் எதிர்ப்பா இல்ல, தலைமை யாருங்கிறதுல தான் சிக்கல் இருக்கு இப்போ. இல்ல இணைப்பு எப்படி நடக்கணும்ங்கறத நம்ம பேசி ஆகணும். அதுதான் சார் சொல்றேன். முதல்ல உள் முரண்பாடுகள் இல்ல, இன் பிரின்சிபல் அவங்கள சேர்த்துக்க தயார். ஆனா என்னன்னா அவங்க பதவி கேட்க கூடாது, நமக்கு எனக்கு கீழே அவங்க இருக்கணும், அதுதானே உங்க கண்டிஷன். எங்க செம்மலையை அணைச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர், சரி, எதிரா போன செம்மலையை. ஆனா அந்த செம்மலை எம்ஜிஆர் பொதுச் செயலாளரை ஏத்துக்கிட்டாரு. சரி, எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் நான் தான் பொதுச் செயலாளர்னா எம்ஜிஆர் அணைச்சிட்டு இருப்பாரா? அசோகா ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்றேன் இருங்க. நான் பேசும்போது தலையிட வேணாம் சொல்லுங்க. அவர் பேசும்போது எல்லாரும் பேசும்போது நான் தலையிடாம இருந்தேன். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அதாவது எம்ஜிஆர் அரவணைச்சுட்டாரு, இல்ல எம்ஜிஆர் அரவணைச்சுட்டாரு, அம்மா அரவணைச்சிருச்சு. அவங்க எல்லாருமே எதிர்த்தவங்க பூராம எம்ஜிஆர் பொதுச் செயலாளராகவும் அம்மாவை பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா வெற்றியின் நாயகன் புரட்சி தலைவர், வெற்றியின் விஸ்வரூபம் புரட்சி தலைவி அம்மா பழனிசாமி தோல்வி நாயகனே எப்படி பொதுச் செயலாளரவோ தலைமையாவோ ஏத்துக்கிறது? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்று இந்த கட்சியை நான் வெற்றிக்கான சூத்திரத்தை தலைவனா மாறிட்டேன். ஓபிஎஸ் மட்டும் ஜெயிச்சிட்டாரா? சசிகலா அவர்கள் தனியா ஏதாவது தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சிருக்காங்களா? யாரு கட்சி இருக்கு, கொடி இருக்கு, சின்னம் இருக்கு, வேட்டி இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, படை இருக்கு, பரிவாரம் இருக்கு, பணம் இருக்கு, பண குவியல் இருக்குன்னு சொல்ற உங்களுக்கே ஒண்ணுமே இல்லாத என்னுடைய நேரத்தில் அவர் முழுக்க ஆக்கிரமிக்கிறாரு. இப்படி பேசினா ஒற்றுமையா பேசக்கூட முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி அவர்களை பார்த்தாங்க, அப்ப என்னென்னமோ பேசினாங்க, அப்படி என்ன பேசினாங்க, என்ன முடிவு எடுத்தாங்க, எடப்பாடி அதுக்கு என்ன பதில் சொன்னாரு, அதெல்லாம் என்ன கூட வச்சுட்டு அவங்க பேசல. எனக்கு அதனால தெரியாது. சரி, அங்க உள்ள யார் இருந்து அந்த பேசும்போது கூட யார் இருந்தாங்களோ அவங்க பேசலாம். நான் அங்க என்ன கூட வச்சுட்டு அவங்க பேசல. அவங்க என்ன பேசுனாங்க, வாட் டிரான்சாக்டட் பிட்வீன் them எனக்கு தெரியாது. சரி, அது வேற. அவங்க ஒரு திருமண விழாவுக்கு அங்க போன இடத்துல தான் அவர் சந்திச்சதா தகவல் வந்திருக்கு பத்திரிகைகள்ல. அந்த தகவல் வந்திருக்குது. ஆனா அதே முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி அவர்கிட்ட சொன்னதா தகவல் வருதுன்னா, அவங்க நீங்க தான் பொதுச் செயலாளர், நீங்க தான் முதல்வர், வரக்கூடிய தேர்தல் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொண்டுதான் அவங்க வரணும் உள்ள அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொன்னதாகவும் சொல்லப்படுது. சார் அப்ப என்ன சார் பிரச்சனை? அப்புறம் ஏன் சார் அவர் வேண்டாம்னு சொல்லணும்? அவர் எப்படி சொல்லுவாரு? அது ஏத்துக்கறணும்ல, இவங்க ஏத்துக்கறலைங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். உங்களை கேட்டா அவங்க ஏத்துக்கறலன்றீங்க, அவங்கள கேட்டா நீங்க ஏத்துக்கறலன்றாங்க. இப்போ இபிஎஸ் தான் முதலமைச்சர், இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர், ஓகே இதான்பா கண்டிஷன், வரவங்க வரலாம் அப்படின்னா ஓகே. நீங்க இணைப்புக்கே தயாரில்லைன்னு சொல்றீங்க. இல்ல நீங்க எதுக்காக சொல்றாங்க? நீங்க அந்த உங்க பொசிஷன் உங்க கூற்றுப்படி இப்ப நீங்க சொன்னதுபடி இந்த 6 பேரும் அந்த ப்ரொபோசல் தான் வச்சிருக்காங்க, அதையே மறுத்திருக்காரு இபிஎஸ். உங்க வாக்குப்படி சொல்றேன். அப்படி வச்சதா சொல்லப்படுது. அதுவும் எனக்கு தெரியாது, அதுக்கும் ஆதாரம் இல்ல, சொல்லப்படுது அவ்வளவுதான். நீங்க
ஒரு கட்சி பின்னடைவை சந்திக்கும் போது அந்த கட்சியில உள் முரண்பாடுகளை முற்றச் செய்வதற்கு எல்லாரும் முயற்சி செய்வாங்க. பத்திரிகை ரோல் இருக்குது, சின்ன ரோல் இருக்கு. எல்லாரும் பாஜக முயற்சி பண்ணும், திமுக முயற்சி பண்ணும், அவங்க எதிராளிக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சியாலதான் இது இவங்க எல்லாம் இப்ப பேசுறாங்க. இது வரும் இல்ல இது மாதிரியான உள் முரண்பாடுகளை முற்றச் செய்வதற்கு ஒரு கட்சி பின்னடைவை சந்திக்கும் போது எப்பயுமே முயற்சி பண்ணுவாங்க எதிரிகள். யாரா எதிரிகளா இருந்தாலும் பண்ணுவாங்க. அப்படித்தான் நான் இதை பாக்குறேன் ஒழிய கட்சிக்குள்ள எந்த முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்னு என்ன சொல்றேன், உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாச்சு, பெரிய தோல்வின்னு சொல்றீங்க. ஆனா இந்த கட்டத்திலையும் கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருமே வெளியேறல. டாப் டு பாட்டம் யாரா ஒருத்தர் வெளியேறி இருக்கான்னு சொல்லுங்க. அந்த நேரத்துல கூட கட்சி கட்டுப்பாடோட இருக்குது. இன்னொன்னு நான் சொல்றேங்க, பாஜகவோட ரோலை நீங்க நான் முடிச்சிடுறேங்க. இப்பதான் என்கிட்ட நீங்க வந்ததே இப்பதான். எப்பயுமே இப்படித்தான் பண்றீங்க. நீங்க கடைசியா வர்றீங்க, உடனே முடிச்சிடுறீங்க. நீங்க உங்கள்ட்ட கடைசியாலாம் வரல, இதுக்கப்புறம் அவர் பேச போறாரு, கவலைப்படாதீங்க. எனக்கு கடைசிக்கு முன்னாடி, நல்ல வேலைக்கு நீ கடைசிக்கு முன்னாடி வந்தீங்க. ஆனா எவ்வளவு நேரம் தர்றீங்க எல்லாருக்கும் நீங்க? நான் சொல்றேன், நீங்க பாஜகவோட ரோலை நீங்க இதுல தவிர்க்க முடியாது. ஒன்றிணைவதிலையோ பிளவுலையோ இவங்க இந்த 3 பேரும் பாஜக விட்டு வருவாங்களா? பாஜக கூட்டணி தேவையில்லைங்கிற நிலைப்பாடு எடுத்து வருவாங்களா? இல்ல பாஜக உள்ள வரணும், பாஜக இணைப்பு கூட்டணி என்ற அந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுவாங்களா? பாஜக நோக்கம் என்னன்னா அதிமுகவை புறந்தள்ளணும், அந்த இடத்துல அவங்க வந்து உட்காரணுங்க. ஓகே, கேப்போம். வெரி இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்றீங்க. நான் ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கு. இணை பிளஸ் கணக்கெடுக்க முடியாது. ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கு. திரு புகழேந்தி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வெல்கம் டு தி ஷோ. குட் ஈவினிங். நான் பிரேக் அப்புறம் முதல்ல உங்கள்ட்ட வந்துடுறேன். ரொம்ப சாரி. இடைவேளைக்கு பிறகு திரு புகழேந்தி அவர்களிடம் கேட்கலாம். திரு கலை சொல்லியிருக்கிற பாயிண்டையும் விவாதிக்கலாம். இந்த முயற்சிகள், இந்த ஹேசியங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாஜக இருக்கிறதா? திரு புகழேந்தி அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு. அதன் சார்பாக நம்மோடு இணைகின்றார். திரு புகழேந்தி, இந்த முயற்சி எல்லாம் நடக்குதா? நடக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கெல்லாம் பின்னாடி பிஜேபி இருக்கா? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். இல்லை, பிஜேபி இப்போ இல்லை பின்னாடி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பிஜேபி இல்லை. முன்னாடி நண்பர் சொன்ன மாதிரி தனியாக ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று ஒரு 3.5 லட்சம் வாக்குகளை பெற்றார் அப்படிங்கிறத அவர் சொன்னார், தெளிவாக சொன்னார். சரி. ஆனால் என்னுடைய சொந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் தந்திக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இல்லாமல் இவர் எடுத்த முடிவின்படி சுயேட்சையாக நின்றிருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் பெரிய வெற்றியை பெற்றிருப்பார். அதில் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. அங்கே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மிக அதிகமாக இருந்தது. அவர்கள் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதுதான் மிக முக்கியமான காரணம். அந்த எதிர்ப்பலை தான் அவர் அங்கே இல்லைன்னா ஜெயிச்சிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சொந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி இந்த டிஸ்கஷன்லாம் பார்த்தேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தம்பிவா தலைமை ஏற்கவா என்று நாவலரை அழைத்தார்கள். நாவலர் பெரிய மாஸ் லீடரா இல்லையா அது வேற. சிபி சிற்றரசு போல ஒரு பெரிய சிறந்த சொல்லாற்றல் மிக்கவர். ஏவுகணைகள் போல வார்த்தைகள் வரும். நாவலர் பேசுகிறாருன்னா தலைவர் உட்கார்ந்து ஸ்டேஜில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரசித்து கேட்பார். அப்படிப்பட்ட நாவலர் பேரறிஞர் அண்ணா அழைக்கிறார் தம்பிவா தலைமை ஏற்கவா என்று. ஆனால் நாவலர் விட்டு கொடுத்தார். கெட்டுப்போகவில்லை. அவர் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்து கலைஞர் முதல்வரானார். அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரானார்கள். நாவலர் பக்கத்திலேயே திரும்பவும் இருந்தார். அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாவலரைத்தான் முன்மொழிந்தார்கள் முதல்வராக. கட்சியினுடைய முதன்மை பொறுப்புக்கு அவரை தான் முன்மொழிந்தார்கள். பின்னால் அவரே சொல்லிட்டார், அம்மா சரியா வரல, யாரும் ஒத்து வர மாட்டேன்றாங்க, நீங்களே முதல்வரை இடுங்கன்னு சொல்லி உடனடியாக அவர் அம்மா அவர்களை முன்மொழிகின்ற சரித்திரம் தான் திராவிட இயக்கத்தில் நடைபெற்றது அசோகா. ஆகவே விட்டு கொடுத்து சென்றால் தான் இங்கே எதையும் சாதிக்க முடியும். இங்கே பிளவு என்பது ஜே அணிகள் இணைந்த பின்னால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இபிஎஸும் அதான் சொல்றாரு. ஜானகி போல வந்து சசிகலா அவர்கள் விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கிடணும். அது மாதிரி ஓபிஎஸும் ஒதுங்கி எல்லாரும் ஒதுங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, விட்டு கொடுத்துருங்க. இல்ல எல்லோரையும் ஒதுக்குவதில் நாம் மும்முரமாக இருக்கக்கூடாது. எது தனக்கு சாதகமோ அதை எடுத்து நீங்க பேசினா எப்படி, என்ன நியாயமாகும் அது சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே அதை மாத்திரம் அவர் எடுத்து பேசுறாரு.
அதுக்கு பின்னாடி அவர்கள் கொடுத்த அலுவலகம், ஜானகி அம்மாள் அவர்கள் விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, நீங்களே நடத்துங்கள் என்று ஒப்புக்கொண்டு போனார்கள். இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணமே, நான் கூட இருந்தேன், விடிய விடிய ஒத்துக்கொள்ளவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் இவரை கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு விடிய விடிய ஒப்புக்கொள்ளவில்லை. இப்ப போன இந்த 6 பேரும் அவர் வீட்டிற்கு வந்தார்கள், விடிய விடிய இங்க பேசினாங்க, 1 hour விட்டு போய் அங்க பேசுவாங்க. தந்தியில நம்ம மாறி மாறி காமிச்சிட்டு இருந்தோம். காலையில் ஓபிஎஸ் வருகிறாரா இல்லையா நோபடி நோஸ், யாருக்கும் தெரியாது. காலையில் வந்து கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போகிறாரா இல்லையா தெரியாது. ஆனால் காலையிலே எழுந்து வந்து பூங்குத்தை கொடுத்து கழகத்தினுடைய வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவித்தது ஓபிஎஸ்ஆ இல்லையா? நாம் நியாயமாக பேச வேண்டும். அதுக்கு பின்னாலே எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை, அண்ணா விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி தான் மேலே அனுப்புகிறோம். ஆனால் அவ்வளவு தகராறு நடந்து அதையும் விட்டு கொடுத்துட்டு வந்தாரா இல்லையா? ஆக நான் என்ன சொல்றேன், இங்க நீங்க ரொம்ப நேரமா டிஸ்கஷன்ல நீங்க என்ன பண்றீங்க அசோகா, அழகா கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன பதவி, அவருக்கு என்ன பதவி, அவருக்கு என்ன பதவி. ஆமா சார், முதல்ல உட்கார்ந்து பேசிட்டுன்ற சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி. யூ ஆர் கரெக்ட். உட்கார்ந்து பேசுறது, அதாவது ஒரு இணைப்புல கடைசியா நம்ம பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் பேசணும்னா ஒரு 3 தலைவர்கள் மத்தியில யாருக்கு என்ன பொறுப்புங்கிறதுல தான் பிரச்சனை வரப்போகுது. அதை தீர்த்துருங்க. எல்லாம் சாதாரண என்ன ஒண்ணா இணைஞ்சிட போறாங்க. இல்லைங்க, டெஃபினட்டா ஒன்னா இணைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க தொடர் தோல்விகள்னு ஏதோ அவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் உட்கார விரும்புறேன். இந்த மைய கேள்விக்கு சொல்யூஷன் கொடுக்காம இணையணும் நம்ம இன்னும் 2 மணி நேரம் கூட பேசலாம். யாருக்கு என்ன பொறுப்பு, யார் பொதுச் செயலாளர், யார் அதுக்கு அடுத்த நிலை, யார் சொல்றதை யார் கேட்பாங்க, இதுதானே இஷ்யூ. there is a institution. இன்ஸ்டிடியூஷன்ல உட்கார்ந்து தான் முடிவு பண்ணணும் யார் என்னன்னு சொல்லி. அவங்க 2 பேரும் சேர்ந்து இவரே இருக்கட்டும் அப்படி முடிவு பண்ணா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இணையணும்னு ஆனா எல்லாரும் சேர்ந்து இவர் இணையணும்னு சொல்ற நீங்க, ஒருங்கிணைப்பு குழுன்னு பேர் வச்சிருக்கிற நீங்க, இதுக்கு ஒரு ப்ரொபோசல் வைங்க, சொல்யூஷன் கொடுங்க. அதை ஏத்துக்கறாங்களோ டெஃபினட்டா அந்த பதில தான் சொல்ல வந்தார். இல்ல அதை தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் ஒரு நாட்கள் வாரங்கள்ல திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேச இருக்கிறார்கள். அதை நான் இப்பயே பதிவு பண்ணிடுறேன். அது நடக்கத்தான் போகிறேன். அது நடந்த பின்னாடி இவரை நம்ம நம்புவோம். இல்ல அப்ப இருந்த நிலைமைகள் வேற அசோகா, இன்னைக்கு இருக்க நிலைமைகள் வேற. கொதித்து போயிருக்கின்ற தொண்டர்கள், பொறுத்து கொள்ள முடியாத நிர்வாகிகள், 2 பக்கமும் இதுதான் நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிப்பட்டின்ற சரித்திரம் படைத்த இடம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மருத்துவமனையில் புருக்கில்ல படுக்க வச்சு நாமினேஷன் அங்க சைன் பண்ணி வாங்கிட்டு வந்து சரித்திரம் ஏற்படுது, உலக சரித்திரம். அதை கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வெற்றி பெற செய்த ஆண்டிப்பட்டியில ஒரு பூத்துல 1 ஓட்டு, இன்னொரு பூத்துல 2 ஓட்டு, இன்னொரு பூத்துல 3 ஓட்டு, 4 ஓட்டு, 5 ஓட்டு, 6 ஓட்டு, 7 ஓட்டுன்னு போயிருக்காங்க சோகா. சொல்லுங்க, 25,000 ஓட்டு வருது கன்னியாகுமரி பக்கம் இருந்து. விடவங்கோடுல இருந்து 4,000 சொச்சம் ஓட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடருமையானால், நான் இங்க ரொம்ப நீட்டா பதிவு பண்றேன், யாரும் பதிவு பண்ண முடியாது. அது பழனிசாமின்னு இல்ல, பொதுவாகவே நான் சொல்றேன். இப்படியே போச்சுன்னா சின்னத்திற்கு போட்டி போட வேண்டிய அவசியமே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா சின்னம் போயிடும். ஒரு 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 ரெகக்னைஸ்டு ஸ்டேட் ரெஜிஸ்டர் பார்ட்டி இவ்வளவு வாக்குகள் வாங்கணும்னு இருக்கு. மாயாவதிக்கு இது என்ன இன்னைக்கு? அதே மாதிரி தானே ஆகும் இங்கேயோ. ஆகவே அதையெல்லாம் மனசுல வைக்கணுமா இல்லையா? யாருங்க, நான் தெரியாம கேட்கிறேன், நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க. யார் அவங்க சின்னம்மா? யாரு? உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தவங்க தானே. இந்த நாள் வரைக்கும் தவறா பேசியிருக்காங்களா? பழனிசாமி பல தடவை பேசியிருக்கிறார், அவர்கள் பேசியிருக்கிறாரா? ஓபிஎஸ் என்ன ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு கண்ணியமாக பேசியிருக்கிறார், அது அவருக்கே தெரியுது. எல்லா விதத்திலையும் இருவரும் அவருக்கு உறுதுணையாக நின்றவர்கள். இல்லைன்னா 4 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்க முடியாது. ஏன் கொஞ்சம் இறங்கி கீழே வர மாட்டேன்றீங்க? உங்க கோலிக்ஸ், உங்க கூட இருக்கவங்க அவங்களே வந்து சொல்றாங்க, வேண்டாம் கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. விக்கிரவாண்டியில வெறும் 9,000 ஓட்டு, 84,000, 93,000 சொச்சத்துல வந்தது டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு. அங்க கேண்டிடேட் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. வேண்டாம் பழனிசாமி சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்கலாம் சொல்றீங்க. இதே அதிமுக பொதுக்குழுல அத்தனை 1000 பேரை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு சலசலப்பு இல்லாம தானே ஓபிஎஸ் நீக்கினாங்க. இதே அதிமுக தானே அந்த முடிவை எடுத்தது. சலசலப்பு இல்லையா சார்? நீக்கும்போது சலசலப்பு இல்லையா? அசோகாவை சொல்றீங்க, அசோகவர்ஷினி நீங்க கட்சி ஆபீஸ்ல அடிச்சிட்டு இருந்தீங்க சார். இல்லைங்க, இல்ல சாரி, நீங்க முதல்ல அந்த வார்த்தையை சொல்லுங்க. கட்சி ஆபீஸ் அடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாட்டில் அடிச்சது சலசலப்பு இல்ல.
ஆமா சார், அழகு தமிழ்ல அந்த தமிழ் அது முதல் பொதுக்குழு சார். உங்க முன்னாடி நான் யூஸ் பண்ண விரும்பல. அந்த தமிழ்ல திட்டது இல்ல. உங்களை நீக்கின பொதுக்குழுல சொல்றேன், ஒட்டுமொத்த பொதுக்குழு யுனானிமஸா தானே உங்களை நீக்குச்சு. நான் போற்றி வணங்கி புகழ்பாடி வணங்கும் எனது தலைவர்களை பின்னோக்கி பார்க்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியில வரும்பொழுது ஒரே சட்டமன்ற உறுப்பினர். இந்த ஆட்சி அமைய காரணமாக இருந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ ஒருத்தர் தான் வராரு கூட, யாருமே வரல. எந்த பொதுக்குழு ஆதரித்தது எம்ஜிஆரை? ஆகவே தான் அதிமுக மயிலா தொண்டர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், தொண்டர்கள் முடிவெடுக்க வேண்டும். கொடியெடுக்கும் தொண்டன் தான் கட்சியினுடைய எஜமானன், அவர்தான் கட்சியினுடைய முதலாளி என்று சொன்னார்கள். இங்கே இருக்கின்ற பொதுக்குழுவோ செயற்குழுவோ முன்னாள் அமைச்சர்களோ முதலாளிகள் அல்ல. எங்களது முதலாளிகள் தெய்வங்கள் தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்பவர் தான் தலைவர். நம்ம முடிக்கணும் சார், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எல்லார்கிட்டயும் இன்னொரு ரவுண்ட் வரணும். எல்லார்கிட்டயும் நம்ம நிறைவான கருத்துக்களையும் கேட்டலாம். திரு லட்சுமணன் குறுக்கிட வரீங்க. எஸ். இல்ல, இந்த பொதுக்குழுல ஓபிஎஸ் நீக்கினதை பத்தி சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நினைவுபடுத்தி பாருங்க. அந்த நீக்கிறதா சொல்லப்பட்ட அந்த தீர்மானத்தை வாசித்தவர் நத்தம் விஸ்வநாதன். ஆமா, அந்த நத்த விஸ்வநாதன் தான் நேற்று முன்தினம் போய் சேலத்துல எடப்பாடியை சந்திச்சு, எனக்கு 1000 வருத்தங்கள் இருக்கலாம், அந்த குடும்பத்தால் சசிகலாவால் நானும் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் கூட அவர்களும் தேவை, கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னவர் நத்த விஸ்வநாதன். அந்த தீர்மானத்தை வழிமொழிஞ்சவங்கள முக்கியமானவர் சி வி சண்முகம். அவரும் அங்க இருந்து அந்த ஒற்றுமையை வலியுறுத்துறார். இன்னொரு கேள்வியை கேட்டீங்க, யாருக்கு என்ன பதவி? இது அசோகாவோ லட்சுமணனோ அண்ணன் புகழேந்திய ஒரு நிகழ்ச்சியோ முடிவு பண்ற விஷயம் அல்ல. இன்னைக்கு அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்கலாம், ஆனாலும் மிகப்பெரிய மக்கள் இயக்கங்கிறத நான் அதிமுகவை விமர்சித்துக் கொண்டே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய இயக்கத்துல ஒரு பிளவை சரி பண்ணி மீண்டும் இணைகிற போது பொது வழியில உட்கார்ந்து ஒரு சிக்னல் முச்சந்திலையோ சிக்னல் கார்னர்லயோ நின்னுகிட்டு பேச முடியாது. நானும் ஏத்துக்கிறேன், இந்த இயக்கம் மிக கட்டுக்கோப்பாக எடப்பாடி கைகள்ல இருக்கு. ஒரு கோட்டை மாதிரி கட்டி கேட்டை போட்டுட்டு சாவி எடுத்துட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறார். அண்ணா அந்த சாவியை கொடுங்க, திறங்க, வெளியில 4 பேர் நிக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு தான் அந்த 6 பேர் போய் சொன்னாங்க. சாவிக்கு உரிமை இல்லாதவர்கள் அல்ல, அந்த சாவியை செய்தவர்கள்ல பெரும் பங்கு அந்த 6 பேருக்கும் இருக்கு. அந்த கேட் என்ன டிசைன்ல இருக்கணும்னு முடிவு பண்ணவங்கல்ல அந்த 6 பேர்ல முக்கியமானவங்களும் இருக்கிறாங்க. அந்த உரிமையோட தான் போய் கேட்டாங்க. இன்னொரு விஷயம், பொதுச்செயலாளர் பதவியும் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த தகுதியை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொல்லல. நம்பர் 1, பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாதான் அந்த ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்குவேன். சசிகலா 10க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் 10க்கும் மேற்பட்ட பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாதான் நான் இந்த ஒருங்கிணைப்பை ஒத்துக்குவேன் சொல்லியிருக்கிறாரா? சொல்லல. கேஸ் அப்படியே இருக்கே, நான் தான் பொதுச்செயலாளர். அப்படி பார்த்தா அபிடவிட்ட பத்தி கூட ஒண்ணு சொன்னாரு. அபிடவிட்ல கூட எடப்பாடி ஓபிஎஸ் சேர்ந்து போட்ட அபிடவிட் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு. இரட்டை தலைமை, ஒரே வாக்கில் 2 பேரும் தேர்ந்தெடுத்தது செல்லும், அதுவும் கூட தான் இருக்கு. எங்க கசப்பை எல்லாம் மறந்துட்டு தான் பெருந்தன்மையோட பேசினாதான் பிளவு சரிப்படும். அசோகா, கடந்த கால கசப்புகளை பேசினா இன்னைக்கு திமுக இருக்கிற கூட்டணி இந்த வடிவத்துல இருக்குமா? காங்கிரஸ்காரங்க அறிவாலய வாசல்ல கால் வைக்க முடியுமா? இல்ல வைகோ தான் அறிவாலயத்துல கால் வைப்பாரா? இது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க இருந்தனாலதான் இன்னைக்கு 40க்கு 40 அவங்க ஜெயிக்கிறாங்க. கசப்புகளை பேசினால் நல்ல தீர்வு கிடைக்காது. ரெண்டாவது, யாருக்கு என்ன பதவின்னு யாரும் எந்த கண்டிஷனும் போடல. முதல்ல உட்கார்ந்து பேசுங்கன்னு தான் சொன்னாங்க. நேற்று முன்தினம் போய் சந்தித்தவர் கூட, அண்ணே நீங்க பொதுச்செயலாளர் பதவியில இருந்து ஒதுங்கிக்கங்க, நீ உங்க தலைமையில கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்குன்னு யாரும் ஒருத்தர் கூட அந்த பதவியை பற்றி பேசல, யாருமே பேசல. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல ஒற்றுமைங்கிற அந்த கருத்துக்கு நீங்க உடன்படுங்கன்ற கோரிக்கையை தான் முன் வச்சுட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையிலேயே உடன்படல அப்படிங்கறதுனால அது அப்படியே நிக்குது. இல்ல, 2 தரப்புமே தங்களுடைய கருத்துல பிடிவாதமா தான் இருந்தாங்க. ஏன்னா முதல்ல போய் விதைச்சிட்டு வந்திருக்காங்க. ஒரே நாள்ல இதெல்லாம் முடிவுக்கு வராது. எடப்பாடியே கூட 1000 அதிர்ச்சியில இருந்திருக்கலாம். எனக்கு இடதும் வலதுமாக இருந்த வேலுமணி தங்கமணி வந்திருக்காங்க, அவர் ஒரு அதிர்ச்சியில தான் இருந்திருப்பார். எப்படி திடீர்னு கொண்டு கூடுனாங்க, அவருக்கு ஒரு சங்கடம் இருந்திருக்கும், எரிச்சல் இருந்திருக்கும், கோபம் இருந்திருக்கும். பிஜேபி ஏக்குதா அவங்கள? ஒரு துளி கூட இல்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக நடக்கிற ஒவ்வொரு நாள் நிகழ்விலும் அதிமுக விவகாரத்திலும் சரி மற்ற எதிலையும் கூட பிஜேபி ரோல் இருக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கு அவர்களுக்கு அவசியமும் இல்ல. ஓகே, ரைட். திரு கலை, உங்களுடைய நிறைவான கருத்து. எங்க பிஜேபியினுடைய பங்கு அதிமுக உள் விவகாரத்தில் அவங்க தொடர்ந்து தலையிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு அண்ணாமலை சொன்னார், தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக டிடிவி தினகரன் கையில் ஒப்படைச்சிருவேன்னு சொன்னார். ஏதோ அவர் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி எடுத்து தினகரன் கையில் கொடுத்துருவேன்னு சொன்னார். சசிகலா அம்மா என்ன சொல்றாங்க, ஏற்றுக்கோ ஏதோ ஒன்று சொன்னார், டிடிவி தினகரன் கையில் கொடுத்துருவாங்க சொன்னார். உள்கட்சி விவகாரத்தில் ஏன் தலையிடுறாங்க பாஜக? ஏன் அப்படி சொல்லணும்? அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கு அவருக்கு கட்சிக்குள்ள, இவர் எப்படி அப்படி சொல்ல முடியும்? தொடர்ந்து அதிமுக உள் விவகாரங்களில் தலையிட்டுக்கிட்டே இருக்குது பாஜக. இந்த மூவர் அணியையும் பாஜக தான் இயக்குகிறது என்பது
என்னுடைய முடிவான கருத்து. அதுல நான் எனக்கு ஏராளமான ஆதாரங்கள் நான் சொல்ல முடியும். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ். ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் இயக்குறது அதிமுக பாஜக தான். பாஜக சொல்லிதான் ஜாதிய பிரச்சனையை கிளப்பி சசிகலா அம்மா அவங்க பிரச்சாரத்துக்கு போறாங்க. அது பாஜக அதுக்கு பின்னாடி இருக்குது என்னுடைய கருத்து. ஒரு தமிழன் என்ற இனத்தை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி கூறு போட்டு அதுல குளிர்காய பாஜக நினைக்குது. அதிமுக அழிச்சாதான் அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார முடியும். தட் இஸ் a strategy. அதுக்கு இவங்க 3 பேரும் துணை போறாங்க. திரு கண்ணன் அப்படியா? அதாவது 4.5 ஆண்டுகள ஆட்சிக்கு பின்னாடி பாஜக இருந்தது என்பது சொன்னது உண்மை என்றால் அப்படியா? பழனிசாமி இல்ல சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பினோம்னா பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆவதற்கு பாஜக தான் காரணம் என்று சொல்வது உண்மை என்றால், பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளருக்கு அண்ணாமலை வாழ்த்து கூறி வசந்தம் பாடியது உண்மை என்றால், பிரித்ததுக்கும் பிளந்ததுக்கும் பாஜக காரணம் என்றால், இன்றைக்கு இணைப்பதற்கு அதே பாஜக காரணமாக இருந்துட்டு போட்டுமே, அதுல என்ன குற்றம்? அது போக பழனிசாமி சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும், பழனிசாமி விரும்பினாலும் இணைப்பதற்கு பாஜக நோக்கம் என்ன? அதிமுக ஒன்றிணையும் ஒருங்கிணையும் ஒற்றுமைப்படும் ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் மட்டுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி ஆட்சி கட்சியாக, மக்கள் நல கட்சியாக மாறும். அதில் மாற்றம் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, திரு புகழேந்தி இருக்காரான்னு தெரியல. வில் ட்ரை டு ரீச் ஹிம். இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஒருங்கிணையாது. இன்னும் 1 ஆண்டுக்குள் பழனிசாமி காளி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 1 ஆண்டுங்கள, 1 மாசம். உங்க கற்பனைங்க. நீங்க 1 மாசம், 1 மாசம் 1 வாரம் இப்படிதான் அவர் ஆட்சியே போயிடுன்னு சொன்னாங்க திமுக. அவர் 4.25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு. அவர் 4.25 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு. இப்படிதான் 1 வாரத்துல போயிடும். உங்க மாதிரி இந்த கிளி ஜோசியம் சொல்றவங்க, ஜோசியம் சொல்றவங்களை நம்பி அரசியல் இல்லை. அரசியல் என்பது ஆருடத்தால் நடப்பதில்லை. உங்க ஆருடம் பழிக்காது. உங்கள் பாவம் நீங்க கற்பனையில நீங்க மிதந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க கவிஞர், பொய்யை சொல்ற கவிஞருடைய கடமை. நீங்க ஒரு கவிஞருங்க. கவிஞருக்கு தேவை பொய். கவிஞர் கண்ணனுக்கு தேவை பொய். கவிஞர் வந்து பொய் தான் சொல்லுவாரு. பொய் இல்லாம கவிதையே கிடையாது. பொய் என்பது கவிதைக்கு அழகு. நீங்க சொல்வது அனைத்தும் பொய்யுங்க, வெறும் கற்பனை. கவிதை என்பது கற்பனை, கவிஞர் சொல்வது அத்தனையும் கற்பனை. தேங்க்யூ. திரு புகழேந்தி இருக்கீங்களா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. திரு புகழேந்தி இருந்தீங்கன்னா உங்க நிறைவு கருத்து கேக்குதா? என்ன சொல்றேன்னா அப்படி ஆடியோல சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். நான் டெல்லியில இருக்கேன். டெல்லியில கூட இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க, இங்க இருக்க தமிழர்கள், தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சவர்கள் எப்படியாவது ஒன்னா சேர்ந்துருங்க சார், எல்லாரும் ஒன்னா இருங்க சார், அதுதான் வேண்டும். போதை கொடுக்கலாம் தமிழர்கள் டெல்லியில இருந்து இதுதான் நினைக்கிறாங்க. ஆகவே அண்ணன் செம்மலை தனியா நின்று வெற்றி பெற்றார். டெல்லியில இருக்கிற வேற ஆமாங்க, அண்ணன் செம்மலை தனியா நின்று எல்லாரும் சொல்றாங்க, பொதுமக்களும் இதுதான் சொல்றாங்க. ஏங்க நான் இப்படியே ஓபனா சொல்றேன், பிஜேபியோ மத்த கட்சியோ இங்க தலையிட முடியாது. இங்க உள்கட்சி விவகாரம். இதுல அவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. ரெண்டாவது, விஸ்வநாதன் அண்ணனை சொன்னீங்க, நத்த விஸ்வநாதன் இடைத்தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்த பொழுது வெற்றி பெற்றவர். அண்ணன் செம்மலை தனித்து நின்று வெற்றி பெற்றவர். ஒவ்வொரு பின்னணியும் ஒவ்வொரு சரித்திரம் இருக்கு, சீனியாரிட்டி இருக்கு. ஆகவே அவர்கள் பேச்சுக்கெல்லாம் பழனிசாமி மதிப்பு கொடுக்க வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அரியணை ஆட்சி இங்கே வர வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கருத்து, தொண்டர்கள் கருத்து. அதை தான் ஒருங்கிணைப்பு குழு செய்து கொண்டிருக்கிறது. இதில் வெற்றி பெறுவோம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து. எத்தனை நாள் ஒருங்கிணைப்பீங்க சார்? அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுங்க. இன்னொரு 1 மாசத்துக்குள்ள பாருங்க என்ன நடக்குது. எல்லா சேஞ்சஸ் வந்துரும். ஓகே, ஜூலை 10ல இருக்கும். ஆகஸ்ட் 10 உங்களுக்கு போன் போட்டு கேட்பேன். திரு மணிகண்டன் நிறைவு கருத்து. ஒண்ணுலமா மரியாதைக்குரிய எஸ்பி ஒரு விஷயத்த சொன்னாரு. 6 சீனியர் கட்சி நிர்வாகிகள் வந்து பார்த்தோன்னே எடப்பாடி அதிர்ச்சி ஆயிட்டாரு. எடப்பாடி அதிர்ச்சியாகல, குளிர்ச்சியாகல, அவருடைய அழைப்பின் பேர்ல தான் அவங்க வந்தாங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது, எஸ்பிஎல் சார் அவங்க கேட்கறது கேட்டு சாவியை கேட்டாங்கன்னா அது தொடர்ந்து வாங்க உள்ளன்னு கூப்பிட்டுக்கலாம். கேட்கறது கல்லாப்பட்டி சாவியை கேட்கறாங்க. அதுதான் பிரச்சனை. கடைசியா சொல்றீங்களா சார்? இத என்ன சார் நீங்க
இந்த ஆங்கிலத்துல ஒன்று சொல்லுவாங்கம்மா 10 எக்கனாமிஸ்ட் 12 ஒப்பீனியன்ஸ் கழகத்தை விட்டு கொடுக்க தயார், ஆனா கல்லாப்பட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதானே மணிகண்டன்? கல்லாப்பட்டி என்பது கட்சியினுடைய பொதுச் செயலராக அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது சசிகலா ரெட்டி பலாப்பழம் பன்னீர்செல்வத்தை இல்லாத கல்லாப்பட்டி அப்பாவும் ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது தர்மயுத்தம் கர்மாயுத்தம் சொல்லி பழைய கணக்கை கேட்க மாட்டோம். அதை மறந்துடாதீங்க. 4 வருஷத்துக்கு கணக்கு கேட்கப்படாது. இருங்க ஒரு நிமிஷம். 4 வருஷத்துக்கு கணக்கு கேட்கப்பட மாட்டாது. திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா ஏதோ பெரும் சரிவுங்கிறாங்க. திமுகவுடைய போன தேர்தல் பர்சன்டேஜ் 25, அதிமுகவோட 21. கூட்டணி பலத்தால் திமுக வெற்றி பெற்றது. அதிமுகவுக்கு தேவை இப்ப கூட்டணி. கட்சியே தோத்து போச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறாரு. 90% பேரை இணைச்சுட்டா தினகரன் இந்த அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறுதியா ஒண்ணு சொல்லிடுறேன் கண்ணனுக்கு. பழனி மலையில் முருகன் இருக்கும் வரை, திருவண்ணாமலையில் டேஷ் மலை இருக்கும் வரை, வேங்கடமலையில் வெங்கடாச்சலபதி இருக்கும் வரை அதிமுகவுக்கு ஒரே சாமி பழனிசாமி. ரைட், ஓகே, பார்ப்போம். தொடர்ந்து புகழேந்தி 1 மாசம் கெடு வச்சிருக்காரு. 1 மாசத்துல என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம்.